நீங்க வீட்லயோ இல்ல கோவிலையோ சாமி கும்பிட்டீங்கன்னா எப்படி கும்பிடுவீங்க? சாமி என்ன காப்பாத்துங்க, என் குடும்பத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துங்க, எங்களுக்கும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே வேண்டுவீங்க. ஆனா இங்க ஒரு பரதேசி எப்படி வேண்டியிருக்கானா, ஏசப்பா மோதியை கொல்லுங்க, அமித்ஷாவை கொல்லுங்க, நிர்மலா சீதாராமனை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜபம் பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இவன் பண்ணியிருக்கான். அது குறித்து தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்கு இல்லையா, அது குறித்தான பொய்யான செய்திகள், அவதூறான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதிலும் நம்முடைய தமிழக ஊடகங்கள் பண்ற காரியங்கள் இருக்கே, முடியலங்க, உண்மையாலேயே முடியல. அவனுங்களை திட்டணும்னா இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாம் பத்தாது, புதுசா ஒரு 4 கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சுதான் அவனுங்களை திட்டணும். ஏன்னா அவ்வளவு அயோக்கியத்தனமான காரியங்கள் அவனுங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அது குறித்து தெளிவா பார்க்கலாம். நெக்ஸ்ட், விழுப்புரம்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்காங்க. அவங்க கட்டின இடம் இருக்கு இல்லையா, அது ஆக்கிரமிப்பு இடம் அப்படி மாதிரி சொல்லி அந்த கோவிலை இடிக்க சொல்லியிருக்காங்க. விடியற் காலையில கிட்டத்தட்ட ஒரு 300 போலீஸ்காரங்க வந்து அந்த ஏரியா மக்கள் உள்ள வராம பார்த்துக்கிட்டு அந்த கோவிலை இடிச்சு தள்ளியிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடேவான மே 1ஆம் தேதி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை குறித்தும் தெளிவா பார்க்கலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துவ ஜபக்கூடங்கள் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள நிறைய பேரு ஞாயிற்றுக்கிழமையில அவங்க பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சு சத்தமா ப்ரே பண்றத பார்த்திருப்பீங்க. அப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜப கூட்டத்துல ஒரு பரதேசி முள்ள மாறி முடிச்சு வைக்கி என்னென்னலாம் சொல்லி ஜபம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா நாம மத்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஒரு மாற்றத்தை நடப்பீங்க, ஜனங்கள் சந்திக்கப்படும். அந்த கெட்சமனே ஜெபமாறும் எனக்குள்ள எங்களுக்குள்ள பற்றி பிடிக்கிறது சுவிசேஷ அறிவிக்கணுங்கிற தாகம் எனக்குள்ள எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்கும். லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஜெப அக்னியை போடுங்கப்பா, பரிசுத்தங்கிற அக்னியை போடுங்கப்பா. ஏண்டா பல்பம் பாக்குறதுக்கு சாப்பீஸ்ல போட்ட கோடு மாதிரி இருந்துகிட்டு மோதியை கொல்லுங்க, அமித்ஷாவை கொல்லுங்க, நிர்மலா சீதாராமனை கொல்லுங்க, மு.க. ஸ்டாலினை கொல்லுங்க, யோகிஜியை கொல்லுங்கன்னு வேண்டாம். அடே ஏசு என்ன ஹிட்மேனாடா? ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மக்கள் கிட்ட அன்பா இருக்க சொன்னாரு, மக்கள் கிட்ட அன்பை போதிச்சாரு, தன்னை காட்டி கொடுத்தவனை கூட அவரு மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மா கிட்ட இப்படியாடா ஜபம் பண்ணுவ? இத மாதிரி ஏதாச்சும் ஹிந்து பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு அப்படி பொங்கிருப்பானுங்க. பல செய்தி ஊடகங்கள்ல அது குறித்து டிபேட்டுகள்லாம் நடத்திருப்பானுங்க. பாஜக, RSS, பிராமணர்கள் சொல்லிட்டு எல்லாருமே இழுத்திருப்பானுங்க. போதா குறைக்கு பல திரை பிரபலங்கள் என்ன சொல்லுவானுங்க, நான் இந்துவாக பிறந்ததற்கு வெக்கப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை உதிர்ப்பானுங்க. ஆனா சொன்னவன் கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுனால ஒருத்தனும் வாயை திறக்கல, இது குறித்து ஒருத்தனும் பேசவே இல்லை. பொதுவாகவே இது மாதிரி இருக்கக்கூடிய ஜப கூடங்களை பாத்தீங்கன்னா இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இவங்க ஜபம் பண்ணக்கூடிய அந்த மேட்டர்கள், இது எல்லாமே பயங்கரமா சர்ச்சையை ஏற்படுத்தும். இந்த மோகன் சி லாசரஸ்ல இருந்து பால் தினகரன் வரைக்கும் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே சர்ச்சையை மட்டும்தான் ஏற்படுத்தும். இவன் பாருங்க எவ்வளவு வெளிப்படையா நம்முடைய பிரதமரை, உள்துறை அமைச்சரை, நம்முடைய முதலமைச்சரை, உத்தரப்பிரதேச முதலமைச்சரை, நிதியமைச்சரை கொல்லுங்கன்னு சொல்லி வேண்டாம். இது குறித்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. ஒருவேளை இவனை பாக்குறதுக்கு மன வளர்ச்சி குன்றியவன் மாதிரி இருக்கிறதுனால விட்டுட்டாங்களா?
தெரியல. ஏங்க, உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, அவங்களுடைய எந்த செயல்பாடு பிடிக்கல, அவங்கள பத்தி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணணும்னா நாகரிகமான முறையில விமர்சனம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா தயவு செய்து இவன மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. இத மாதிரி இருக்கக்கூடிய சில தற்குறிகள் பண்ற வேலையால அவங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தப்பாதான் எல்லாருமே பேசுறாங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இத மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் சுத்திட்டு தான் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு சொல்லி வேர்ல்டு வைடு சதி வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டா ஒரு செய்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த சப்பமுகனுங்க எது மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டுல செய்ய பாக்குறானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் எது மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில தான் இப்போ இந்த கொரோனா வேக்சினை வச்சு ஒரு கேவலமான அரசியல் ஒண்ணு இங்க நடக்குது. இந்த வேக்சின் விவகாரத்தை வச்சுக்கிட்டு இங்களுடைய மக்களை பீதி அடைய வைக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நியாயமா வேலை பார்க்கணும். மக்களுக்கு என்ன செய்தி சொல்லணுமோ, மக்களை பதட்டமடையாம வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனா நம்ம தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் தான் ஊரறிஞ்சதாச்சே. அவனுங்க இருக்கிற பிரச்சனையை இன்னும் ஊதி ஊதி பெருசாக்குறானுங்களே தவிர மக்களை பீதி அடையாம பாத்துக்கிறத விட்டுட்டு இன்னும் மக்களை பதட்டமடையதான் வைக்கிறானுங்க. மற்றபடி உருப்படி அவனுங்க எதுவுமே செய்யறது கிடையாது. தயவு செய்து இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. கோவிஷீல்டு தடுப்பூசியால் ரத்தம் உறைதல் ஏற்படலாம். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ரத்தம் உறைதல், பிளேட்லெட் குறைவு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனிகா இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசி உயிரிழப்பை ஏற்படுத்துவதாக தொடரப்பட்ட 51 வழக்குகளுக்கு கொடுத்த பதிலில் இந்த தகவலை அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயார் செய்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு செய்தியை போட்டாங்களா? இதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த காங்கிரஸ்காரங்க எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளவு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் கிடையாது, எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு விஷயத்த பாருங்க. கோவிஷீல்டு மோடிக்கு நன்றி சொல்லும் பேனர்கள் எங்கே? கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ரத்த உறைவு ஏற்படுவதாக ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் பேனர்கள் எங்கே? பிரதமரும் சுகாதார அமைச்சகமும் அமைதியாக இருப்பது ஏன்? தடுப்பூசி வழங்கியதற்கான பெருமை தனக்கு மட்டுமே சேரும் என்று கூறிய பிரதமர் மோடி இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவர் PV ஸ்ரீனிவாஸ் ட்வீட். கோவிஷீல்டு மட்டும் கிடையாது, கோவேக்சின் ஒண்ணு இருக்கு, ஸ்புட்னிக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இத மாதிரி 2-3 தடுப்பூசிகள் போட்டாங்க. இந்த தடுப்பூசிகளோட பெயர்களை குறிப்பிட்டு பெயர்களை சொல்லி பேனர்கள் எங்குமே வைக்கவே இல்லை. ஓகேங்களா? பொதுவா வேக்சின் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பேனர் வச்சிருந்தாங்க. இவங்க என்ன புதுசா கோவிஷீல்டு பேனர்கள் எங்கேன்ற மாதிரி கேக்குறாங்க. பாத்தீங்களா? இத மாதிரி இன்னும் மோசமான பல அரசியல்களை எதிர்கட்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் குறித்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம பார்க்கலாம். சில தெளிவுகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ஏதோ ரிப்போர்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த ரிப்போர்ட் ஏதோ இன்னைக்கு வந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது 2021 அத மாதிரியான குற்றச்சாட்டுகள், தீசிஸ்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டுல தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த விவகாரத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எதிர்கட்சிகளும் இந்த ஊடகங்களும் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த லெப்ட் சித்தாந்தவாத ஊடகங்கள் தான் ஏகப்பட்ட வேலைகள் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயரு, நியூஸ்லாண்டு, ஸ்குவிண்ட், அப்புறம் ஸ்க்ரோலு, இது மாதிரி நிறைய ஊடகங்கள் அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு படி மேல நம்முடைய கலைஞர் செய்திகள் என்ன பண்றாங்க? அந்த இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருந்து எலக்டோரல் பாண்ட் மூலமா பாஜக காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் போடுறாங்க. நம்முடைய ஊடகங்களை பற்றி என்னத்த சொல்றது? இந்த விஷயம் குறித்து முன்னாள் டிஜிபி திரு ரவி IPS அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத தயவு செய்து கவனமா பாருங்க. கோவிஷீல்டு வேக்சினை பத்தி ஒரு கான்ட்ரோவர்சி வந்திருக்கு. லண்டன்ல ஸ்காட் மற்ற ஒரு 51 பேர் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த வேக்சின் போட்ட உடனே எனக்கு மூளையில் ரத்தம் உறைஞ்சு அதனால் எனக்கு உயிரே போகின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவிஷீல்டு மட்டும் இல்லை, எந்த வேக்சின் போட்டாலும் சைடு எஃபெக்ட் வரலாம். அது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். அது கில்லியன் பேரே சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கோவிஷீல்டை பொறுத்தளவில் த்ரோம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதாவது ரத்தம் அங்கங்கே கட்டி ஆயிரும். அதனால் பிளேட்லெட் கவுண்ட்ஸ் குறைஞ்சி போயிடும். இந்த டெங்கு ஃபீவர் வந்தால் எப்படி குறையுதோ அது மாதிரி. ஆனால் இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். எனவே யாரும் பயப்பட வேண்டாம். இந்த கோவிஷீல்டு வேக்சினை நானே 3 தடவை போட்டிருக்கிறேன். முறையான உடற்பயிற்சி, சரியான உணவு, இதை சாப்பிட்டால் இந்த எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த கோவிஷீல்டு அஸ்ட்ராசெனிகாவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்சு இந்தியாவில் இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணினது. எனவே யாரும்
கவலைப்பட வேண்டாம். திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள் சொல்றதை நீங்களே கேட்டிருப்பீங்க. தயவு செய்து இந்த ஊபிஸ்கள், காங்கிரஸ் சொம்புகள், இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சொல்றதை தயவு செய்து நம்பாதீங்க. தயவு செய்து நம்பாதீங்க. மக்களே பதட்டம் அடையாதீங்க. இந்த கோவிஷீல்டு விவகாரமானது பயங்கரமா சோசியல் மீடியால எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெட்ட பழக்கங்களா இருக்கும் இல்லையா, சரக்கு அடிக்கிறது, கஞ்சா பிடிக்கிறது, அப்புறம் இந்த புகழை போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தொடர்ந்து பண்றீங்க. அதுக்கே போகாத உயிர், உங்களுடைய உயிரை காப்பாத்தினா இந்த கோவிஷீல்டாலெல்லாம் ஒண்ணும் போகாது. உனக்குதான் தற்குறித்தனமா என்னென்னத்தையோ வளர்றானுங்கன்னா அதை கேட்டு நீங்களும் பதட்டம் அடையாதீங்க. இது நார்மல் தான். இந்த வேக்சின் மட்டும் கிடையாது, எந்த வேக்சின் போட்டாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கும். லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இது மாதிரியான பாதிப்புகள் வரும். ஸோ நீங்க பதட்டம் அடையாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் நிறைய பேர் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்ப தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த பாஜகவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிரான அரசியல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் பண்றாங்க. ஸோ மக்களே நீங்க பதட்டம் அடையாதீங்க, பீதி அடையாதீங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த விவகாரத்துல இந்த தந்தி டிவின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அவனுங்க பண்ணதுதான் இருக்கிறதுல அருவருப்பானது, கேவலமானது. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. கோவிஷீல்டு வேக்சினால் பேராபத்து, உடம்பில் தெரியும் இந்த அறிகுறிகள். கோவிஷீல்டு, அஸ்ட்ராஜெனிகா இந்த விஷயம் குறித்தான ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இதை படிக்கும் போது உங்களுக்கு என்னன்னு தோணும்? கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்களுக்கு என்ன தோணும்? நீங்க சொல்லுங்க. பதட்டம் அடைவாங்களா, பதட்டம் அடைய மாட்டாங்களா? ஆல்ரெடி அந்த கொரோனாவை எல்லாருமே பார்த்திருக்காங்க. அந்த கொரோனாவால இந்த உலகம் எப்படி ஸ்தம்பிச்சதுன்னு எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போட்டதுக்கு அப்புறமா தான் நாம எல்லாருமே இப்போ சேஃபா இருக்கிறோம். கோவிஷீல்டு ஆகட்டும் சரி, ஸ்புட்னிக் ஆகட்டும் சரி, கோவேக்சின் ஆகட்டும் சரி, எதா இருந்தாலும் அந்த வேக்சின் போட்டதுனால்தான் நாம எல்லாருமே இப்போ உயிரோட இருக்கோம். ஓகேங்களா? இத மாதிரியான ஒரு செய்தியை திடீர்னு இது மாதிரி பரப்பும்போது இதை பாக்குற மக்கள், முக்கியமா அந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்ட மக்கள், அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த தந்தி டிவி பாருங்க, எப்படி போட்டு வச்சிருக்கான். இவனே தான் இன்னொரு செய்தியும் போட்டிருக்கான், அதையும் கொஞ்சம் பாருங்க. கோவிஷீல்டு ஊசி போட்டீங்களா, ஹார்ட் அட்டாக் வரலாமா, பரவும் வதந்தி, முற்றுப்புள்ளி வைத்த மருத்துவர். இவனே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கா. அந்த டாக்டர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்படி நம்முடைய ரவி ஐபிஎஸ் அவர்கள் பேசியிருந்தாரோ அதே மாதிரியான கருத்தை தான் டாக்டர் அசோக் குமார் அவர்களும் சொல்லியிருந்தாரு. இல்ல நல்லா பாருங்க, அப்படியே ஒரு செய்தி போடுறான், இப்படியும் ஒரு செய்தி போடுறான். ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் வருமே, நாம காட்டியும் கொடுக்குறோம் இதுவும் பண்றோன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கு இந்த தந்தி டிவிக்கார பண்ற வேலை. தந்தி டிவிக்கார பண்ற காரியங்கள்லாம் இது மாதிரி கேடுகட்ட அயோக்கியத்தனமான காரியங்கள். ஆனா வெளியில பாருங்க, நாங்க பல வருஷமா இந்த ஊடகத்துறையில இருக்கோம், இந்த பத்திரிகை துறையில இருக்கோம் சொல்லிட்டு மாரத்தடிப்பானுங்க. ஆக்சுவலி இது மாதிரி காரியங்கள் பண்ற இந்த தந்தி டிவி வெக்கப்படணும், வேதனைப்படணும், அசிங்கப்படணும். நாங்க பத்திரிகையாளர்கள் சொல்றதுக்கு நீங்க அசிங்கப்படணும். நெக்ஸ்ட், விழுப்புரத்துல ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை வச்சு அவங்களுக்காக ஒரு சின்ன கோவில் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அவங்க கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கோவில் கட்டின இடமானது ஆக்கிரமிப்பு இடம். சோ அந்த கோயிலை நீங்க இடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாம விடியற் காலையில வந்து அந்த கோவிலை இடிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்க. பிச்சை எடுத்து தான் கோயில் கட்டணும், இரவோடு இரவாக தரைமட்டமான கோவில். அப்படியே அந்த அண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க. ஐயா மொத்தம் ஒரு 5,4 ஏக்கர் இருக்கு. 5,4 ஏக்கர்ல எம்ஜிஎம் அந்த பிராந்தி கம்பெனின்னு எங்கள் ஊரில் பல வருஷமாக இயங்கினுக்குது. அந்த கம்பெனியோட ஆக்கிரமிப்பு மற்றும் இந்த ஒரு ஜவுளி நிறுவனம் சென்னை சில்க்ஸு, அது வந்து கரெக்டாக இருக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரில. எங்களுக்கு எல்லாத்தையுமே, அப்புறம் ரைஸ் மில்னு ஒன்று இருக்குது, ஆரம்பத்தில் ரைஸ் மில்லு, இப்போ வந்து ஹோண்டா ஷோரூமாக இருக்குது. அதோட ஆக்கிரமிப்பு எல்லாமே சுருக்கி இப்போ தற்சமயம் ஒரு 2 ஏக்கர் தான் இருக்குது. ஆனால் எங்கள் கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து 10 சென்ட் கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு காலையில் பாருங்கள், 10 சென்ட் கூட இருக்காது. இந்த கோவிலை இன்னைக்கு காலையில் அரசு ஊழியர்களை வந்து எவிக்ஷன் பண்ணதுக்காக காலையில் விடியற் காலையில் சுமார் ஒரு 3 மணி இருக்கும். எங்கள் ஊர் மக்களெல்லாம் தூங்கின்னு இருக்கும்போது யார்கிட்டையும் சொல்லாத ஒரு 300-400 போலீஸை கூப்பிட்டு வந்து சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி ஊர் பொதுமக்களை உள்ளார விடாத இடித்து தள்ளிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. அரசே நீதிமன்றமே உத்தரவு போட்டிருந்தாலும் இன்னைக்கு மே 1 தொழிலாளர் தினம், அரசு விடுமுறை நாள். இதை எவிக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மக்களோட நம்பிக்கை இறையாண்மையை சிதைக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் இப்படி பண்ணிருச்சு. மே 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு வந்து விடியற் காலையில வந்து இது மாதிரி கோவில் இடிச்சிருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் நான் கேட்கணும். இதே மாதிரி ஆக்கிரமிப்பு செஞ்சு மசூதியோ, தர்காவோ,
சர்ச்சோ கட்டியிருந்தாங்கன்னா இதே மாதிரி விடியற் காலையில வந்து இடிச்சிருப்பாங்களா? அதுவும் 300-400 போலீஸோட வந்து அந்த ஏரியா மக்களை உள்ள விடாம இடிச்சிருப்பாங்களா? இந்துக்களை மட்டும் ஏங்க இப்படி பண்றீங்க? எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ அழ முடியும், ஆதங்கப்பட்டு பேச முடியும், வயிறு எரிஞ்சு சாப விட முடியும். இது மாதிரி எல்லாம் எங்களுக்கு நடந்ததுன்னா உலக நாடுகள் என்ன எங்களுக்காக ஆதரவா வந்து நிக்கவா போறாங்க? ஆமா, முதல்ல ஹிந்து நாடுன்னு வேற எங்க இருக்கு? இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான். இதுவும் ஹிந்து நாடு கிடையாது, இது செக்குலர் நாடுன்னு சொல்றாங்க. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாரு வருவா? ஹிஜாப் போன்ற ஒரு சின்ன விஷயம் வந்தது. அந்த டைம்ல உலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எப்படிலாம் இந்தியாவிற்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்றதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு தானே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? முகலாயர்கள் இருந்து பிரிட்டிஷ்காரர்கள் இருந்து தொடர்ந்து எல்லாருமே இப்படி பண்றது தானே. இது எல்லாத்தையுமே நாம கர்மா கிட்ட விட்டுறலாம். இத மாதிரியான விஷயங்கள் செஞ்சவங்களுக்கு கர்மா தகுந்த பதிலடி தரும், சரியான நேரத்துல பதிலடிகளை தரும். நம்முடைய தர்மம் சொல்றதும் இதுதான். நாம கர்மா கிட்டே விட்டுறலாம், கர்மா பார்த்துக்கும். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஏப்ரல் ஜிஎஸ்டி வசூல் டாப் 10 மாநிலங்கள் பட்டியல். மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அவங்க 37,671 கோடி. கர்நாடகா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, 15,978 கோடி. குஜராத் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, 13,301 கோடி. உத்தரப்பிரதேசம் 4வது இடத்துல இருக்கு, 12,290 கோடி. தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு, 12,210 கோடி. அதாவது டாப் 3ல கூட தமிழகம் இல்ல. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்கள் சொல்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க தான் அதிகமான ஜிஎஸ்டியை கொடுக்குறோம், ஆனா நீங்க எங்களுக்கு எந்த விதமான நிவாரண நிதிகளும் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான உருட்டுக்கள்லாம் உருட்டுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்க, ஜிஎஸ்டில தமிழகம் 5வது இடத்துல தான் இருக்கு, 12,210 கோடி தான் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் இருக்கு, குஜராத் இருக்கு, கர்நாடகா இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா தான் இருக்கு. அடுத்ததாக சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டு கண்டக்டர் அலாங் வித் சீட் த்ரோன் அவுட் ஆஃப் தி பஸ் செக், சைனீஸ் லாங்குவேஜ் இன் டிஜிட்டல் சைன் போர்டு செக், ஹோல் இன் தி பஸ் செக், நவ் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஃபாலிங் ஆஃப் இப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? அந்த நியூஸ் கார்டை பாருங்க. பேருந்தின் கதவு திடீரென கழன்று விழுந்ததால் பரபரப்பு. சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்து அண்ணா நகர் மேற்கு பேருந்து நிறுத்தத்தில் நின்றபொழுது கதவு திடீரென கழன்று விழுந்ததில் பெண் பயணிக்கு காயம். கோயம்பேட்டில் இருந்து ஆவடிக்கு சென்ற பேருந்து அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த போது சம்பவம். இவ்வளவு நாள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பேஜிங்களே பாத்தீங்கன்னா இப்போ இத மாதிரியான விஷயங்களை குறித்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இத பாருங்க. இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா பூனையே இருக்காது, இரவில் வந்து பூனைகளை கடத்தும் நபர் பிரியாணி கடைகளுக்கு விற்கப்படுகிறதா? கல்லூரி மாணவன் கொடுத்த பரபரப்பு பேட்டி. இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். ஏதோ ஒரு மர்ம நபர் மூட்டை ஃபுல்லா பூனை எடுத்துக்கிட்டு நான் போனதை பார்த்தேன், அவங்க இது மாதிரி பிரியாணி கடைகளுக்கு சப்ளை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, ஜோத்பூர் ஆடுன்னு சொல்லிட்டு நாய்க்கறியை வித்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க, பூனைய கடத்தின்னு போயிட்டு இது மாதிரிலாம் பிரியாணிக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இளைஞர் கேட்டிருக்காரு. அப்படியே தினமலர் போட்ட இந்த செய்தியும் பாருங்க. ரோட்டு கடைகளுக்கு பூனை சப்ளை. சென்னையில் பூனைகள் அடிக்கடி மாயமானதாக புகார் எழும் நிலையில் ஒருவர் மூட்டை மூட்டையாக பூனைகளை கட்டி எடுத்து சென்றதை தான் பார்த்ததாக விலங்குகள் நல ஆர்வலர் போலீசில் பரபரப்பு புகார் கொடுத்துள்ளார். சோ தமிழ்நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு துறையானது ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போயிட்டு அவங்க கண்டிப்பா ரைடு நடத்தி ஆகணும். எந்தெந்த ஹோட்டல்ல இது மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது, வெள்ளிக்கிழமை வந்திருந்தது. ஏதோ ஒரு பிரியாணி கடையில உயிரோட இருக்கக்கூடிய ஒரு புழு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணில இருந்திருக்கு, அந்த பீஸ்ல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த கடை உரிமையாளர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. பிரியாணில புழு இருக்குது, இப்ப நானா பூனை சப்ளையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. என்னங்க நடக்குது? கடைசியாக இத பாருங்க. ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை, அமலாக்கத்துறைக்கு அனுமதி. ஜாஃபர் சாதிக்க விசாரிக்கிறதுக்கு இப்ப அமலாக்கத்துறைக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. சட்ட விரோத பண பரிமாற்றம் தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்த அனுமதி கேட்டு இடி இது மாதிரி ஒரு மனு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதியும் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கப்புறமா இடி அவங்களுடைய தரமான சம்பவங்களை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ அவ்வளவுதாங்க இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்,
வந்தே மாதரம். வந்தே